Hey guys, welcome back. Recently Amazon Oneplus 12 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் சேலில் கிடையாது, செகண்ட் சேலில். பட் டெலிவரி பயங்கரமாக டிலே பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. நம்ம சேனலில் எப்பவும் போலவே ரெகுலர் அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ பெருசாக ஸ்பெக்ஸ் எதுவுமே இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. ஸ்பெக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏடிடி டீல்ஸ் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருப்போம். லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் கேமரா சாம்பிள், இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது மொத்தமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ நம்மகிட்ட OnePlus 12 இருக்குது. ஃப்ரண்ட் சைட்லேயே 12R அப்படின்ற செம்ம போல்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் குட்டியாக OnePlusோட பிராண்டிங் இருக்குது. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட்லேயுமே OnePlusோட பிராண்டிங் நம்மளால் பார்க்க முடியுது. பேக் சைடு நம்ம IMEI டீட்டெயில்ஸு, மாடல் நம்பர், அந்த கலர் இதெல்லாமே பார்க்க முடியுது. நம்மக்கிட்ட இருக்கிறது 8GB + 128GB மாடல் கிரே கலர் தான் செம பயங்கரமான டிமாண்டாக இருக்குது. SAR வேல்யூ ஹெட் 1.187 Wh/kg இருக்குது. பாடி 0.824 Wh/kg. பாடி SAR வேல்யூ ஹெட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. MRP நம்ம பார்த்தோன்னா 39,999 தான் போட்டிருக்காங்க. அதே ப்ரைஸ் தான் நமக்கு அவைலபிளாகவும் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கத்தி எதுவுமே தேவையில்லை. ரைட்டாக பேக் சைட்லேருந்து புல் பண்ணி நம்ம கிழிச்சி வெளில எடுத்துடலாம். 11R பாக்ஸ் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. உள்ளே பார்த்தோன்னா இங்கே ஒரு 12R அப்படின்றது போட்டிருக்காங்க. நெவர் செட்டில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. குட்டி பாக்ஸில் படா சைஸ் பாக்ஸ் தான் இது. OnePlusோட ஃபவுண்டர்கிட்டேருந்து ஒரு லெட்டர். ஸோ அப்படியே பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். முன்னாடி வெல்கம் கார்டு, பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷோடு வருது. அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு காட்டுறேன். மேட் ஃபினிஷோடு வருது. பார்க்குறதுக்கு லுக்குமே நல்லா இருக்குது. ரெகுலராக பார்க்கக்கூடிய டிபியூ கேஸ் மாதிரி இல்லாமல் இந்த கேஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ரெட் கேபிள் கார்டு, OnePlus ஸ்டிக்கர்ஸ், சேஃப்டி கைட், குயிக் கைட், அதுக்கப்புறமா நெவர் செட்டில் கார்டு ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து உள்ளே ஃபோன் இருக்குது. ஃபோனுக்கு பொறுமையாக வரலாம். உள்ளே நமக்கு 100W சார்ஜர் டைப் ஏ அவுட்புட் போர்ட்டோட வருது. இது சூப்பர் வூக் சார்ஜர் தான். சார்ஜரோட அவுட் 11V 9.1A மேக்ஸு. ஸோ ஒரு 100W அவுட்புட் உள்ள சார்ஜருமே செம்ம பல்கியாக தான் இருக்குது. கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் மாசாக இருக்குது. அண்ட் 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய கேபிள். இதுவுமே டைப் ஏ டு டைப் சி கேபிள். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் இவ்வளோ தான். இந்த கவர்லேருந்து வெளில எடுத்துடலாம். ஸோ ஒரு மெட்டாலிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டைப்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு லுக் எலிவேட் பண்ணுது. பட் இந்த பக்கம் க்ராஸாக நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணும்போது அந்த மைக்ரோ டெக்ஸ்சர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ப்ளூ கலர் மாதிரி பயங்கர கிளாஸியாக இல்லை, ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணி பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. பேக்கு கிளாஸ், ஃப்ரண்ட் கிளாஸ், கர்வ்டு டிஸ்பிளேயோட வருது. கேமராவோட பம்ப் பெருசு. கேமரா பெரிய மாடியூல் இது. ஸோ டாப்பில் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பாட்டமில் உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட் தெரியாது. பட் ஸ்டில் 11Rமே நான் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெயிட் உங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸில் இந்த வெயிட் உங்களுக்கு செட் ஆகிடும். கேஸ்மே நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. பாட்டமில் ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. டாப்பில் அந்த மைக் வெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அலர்ட் ஸ்லைடர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் OnePlus இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வால்யூம் பட்டன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே ரைட் சைடில் கொண்டு வந்துட்டாங்க. அலர்ட் ஸ்லைடர் லெஃப்ட் சைடில் மாற்றிட்டாங்க. ஸோ அது ரெகுலர் OnePlus யூசர்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் புதுசாக வரவங்களுக்கு அது பெரிய கன்சர்னாக இருக்காது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ப்ரீ அப்ளைடாகவே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. இது ஒரு சூப்பரான விஷயம். அலர்ட் ஸ்லைடர் எப்பவும் போல் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. பட்டன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துலாம். பாட்டமில் ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. பக்கத்துலேயே ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. சென்டராக நமக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ட்ரை ஸ்லாட் பாட்டம்லேயே இருக்குது. லெஃப்ட் சைட் ஃப்ரேம்லேயுமே ஆண்டனா பேண்ட்ஸ் பார்க்க முடியுது. அலர்ட் ஸ்லைடர் டாப்பில் நமக்கு ஆண்டனா பேண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்பீக்கர் வெண்ட்டுன்னு நினைக்கிறேன் இது. பட் செக் பண்ணி பார்க்கணும். பக்கத்தில் IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் செகண்டரி மைக் இருக்குது. இங்கேயும் ஒரு ஆண்டனா பேண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 2 இடத்துல ஆண்டனா பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் ஃபர்ஸ்ட் நான் சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் OnePlusோட பிராண்டிங் இருக்குது. 209 கிராம் வெயிட் இருக்குது. பட் இந்த வெயிட் அடாப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் ஆகும் டைமு. சிம் ட்ரை ஓப்பன் பண்ணால் உள்ளே டுவல் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஒரு ரப்பர் இருக்குது. இந்த ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும்.
அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, வைஃபை நெட்வொர்க் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரேஞ்ச் வந்து கிடைக்கிது. இப்போ பர்டிகுலராக இருக்கக்கூடிய ரூம் வந்து வைஃபை ரவுட்டர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ மற்ற ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சிக்னல் ரிசீவ் பண்ண வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் எனக்கு ரேஞ்ச் வந்து இதில் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கிது. பட் இது எல்லாமே வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் தான். பட் ஸ்டில் இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதெல்லாமே வந்து ஃபுல் ரிவ்யூவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் டிவைஸ்க்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் ஓஎஸில் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 மேலே பில்ட் பண்ணால் ஆக்சிஜன் ஓஎஸோட வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 400 MBக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, ஃபோனோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டெபிலிட்டி, அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணதாக சொல்கிறாங்க. நெட்வொர்க்லேயுமே வந்து ஒரு சில கம்பேட்டபிலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்ற வந்து நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்குள்ளே போனால் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து டிசம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. அதை அப்டேட் பண்ணால் என்ன மந்தில் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 தான் வருது அவுட் ஆஃப் தி பாக்ஸு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஃபோனோட முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. 5500 mAh பேட்டரி இருக்குது. இந்த வாட்டி பேட்டரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8 GB ரேம் மாடல். அடிஷ்னலாக வந்து நீங்கள் ரேம் எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னொரு 8 GB வரைக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 8 GB நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா தான் வந்து இது எஃபெக்ட் ஆகும். ரேம் எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 128 GB, அதுலேருந்து தான் வந்து இந்த ரேம் வந்து நமக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்துன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பஞ்சுவல் டிஸ்பிளேல 16 MP கேமரா, பேக்கில் 50 MP மெயின் கேமரா வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்துடலாம். நம்ம டிஸ்பிளேல ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பை டிஃபால்ட்டாகவே வந்து ஹையில் தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 60 Hz வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அண்ட் ஸ்க்ரீன் கலர் மோடு வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு விவிடில் தான் இருக்குது. நேச்சுரல் நீங்கள் தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் விவிடில் கலர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக எடுத்து கொடுக்கும் நமக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக்மே வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் அன்லாக்மே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் டெஸ்ட்டுமே வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டாப்லேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு 30-35% இருக்கும். பாட்டம்லேருந்து ஒரு 60-65% செப்பரேஷன் இருக்குது. நல்லா லவுடாக இருக்குது. ஸோ மல்டிமீடியாக்கெல்லாமே வந்து நீங்கள் ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நமக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு லவுடான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ஹை வால்யூம்லேயுமே வந்து பெருசாக டிஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். சொல்லப்போனால் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமமாக வந்து 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அல்ட்ரா ஸ்டெடி மோட் கொடுத்துருக்காங்க. பட் அது 1080p 60 FPS தான் வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியும். பட் அது மோஸ்ட்டாக வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவில் வந்து வீடியோ எடுத்து எட்ஜஸ் க்ராப் பண்ணி கொடுத்துரும். அவுட் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ப்ரோ மோட் சப்போர்ட் இருக்குது, போர்ட்ரைட் மோட் இருக்குது, அண்ட் டெக்ஸ்ட் ஸ்கேனர் பண்ணிக்கலாம். ஹை ரெசல்யூஷன் அந்த 50 MP மோடு. அதுக்கப்புறமா வந்து பேண்ட்ராமா ஷாட்டு, ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்குது. ஸ்லோ மோஷன் வந்து 720pல 480 FPS வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் 1080pல பார்த்தீங்கன்னா 240 FPSல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டுவல் வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா வந்து சைமல்டேனியஸாக வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் என்னென்னா ப்ரோ வீடியோ மோட், போர்ட்ரைட் வீடியோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபிலிம் மோட் இருக்குது. ஃபிலிம் மோட்னா நமக்கு அந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதில் வந்து வீடியோஸ் எடுக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்து நமக்கு அதில் வீடியோ கிடைக்கும். இந்த சாம்பிள் எல்லாமே வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு கேமரா பற்றி செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா கூட அதை பற்றி வந்து டெடிகேட்டட் வீடியோ கூட பண்ணுறேன். அண்ட் ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிடுறீங்க பார்த்தீங்கன்னா. முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து நீங்கள் இந்த மோர் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ட்ராயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ண வந்து டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷெல்ஃப் வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோன் கையில் எடுத்ததுக்கப்புறமா அந்த இன் அண்ட் ஃபீல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து கிளாஸ் தான். பட் சைட் நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட் ஒரு பில்டில் வந்து நம்ம ஒரு எலிவேஷன் பார்க்க முடியுது. ஒரு ப்ரீமியமான ஃபீல்மே வந்து கிடைக்குது. கையில் வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஃபோன் பாட்டம் சைடு அந்த கேமரா கீழே போர்ஷன் எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். டாப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் யூஸ் பண்ண பழகிடும். பட்
பட் எனக்கு இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வந்து ரொம்ப பல்கியாக தெரியல. பட் வெயிட் வந்து நமக்கு 11 வந்து சிமிலராக தான் இருக்குது. பட் இந்த வாட்டி பேட்டரி கெப்பாசிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி விஷயத்துக்கு வந்துன்னா ஒரே வாரத்தை சாலிடாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம பெருசாக பேச முடியாது. ஏன்னா மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணாலுமே வந்து சாலிடாக நமக்கு 7+ ஹவர்ஸ் வந்து SOT கிடைக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேட்ரி பேக்கப் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு பேட்ரி விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸஸே இல்லை. ஸோ நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வைஃபை அப்படின்னா வந்து இன்னொரு பெட்டர் பேட்ரி பேக்கப் கிடைக்கும். அதே வந்து நீங்கள் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் மாதிரிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 9 to 10 ஹவர்ஸ் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டே வந்து அந்த UFS 3.14 இந்த பஞ்சாயத்து தான். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 128 GB தான். நான் அந்த 256 GBக்கு வந்து அஃபோர்ட் பண்ணல. ஏன்னா 6,000 rupees வந்து அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு 1 to 2,000 rupees அப்படின்னா கூட வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் அந்த ப்ரைஸ் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த வாட்டி. பட் ஸ்டில் 40,000க்கு வந்து இதுவே வந்து சூப்பர் ஒர்த்து தான் என்ன கேட்டால். அந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு அதிகமான ஸ்டோரேஜ் தேவைப்பட்டால் மட்டும் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் ஸ்டில் அதுலேயுமே வந்து நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் இன்னும் பெட்டராக இருக்குமே, இன்னும் ரீட் ரைட் ஸ்பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குமே, ஆப் ஓப்பனிங் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்குமே. இல்லை சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது தான் வந்து அந்த ஸ்லைட் மைனர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் புது டெக்னாலஜி வந்ததுனால வந்து பழைய டெக்னாலஜி வந்து டுபாகுருன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்டில் UFS 3.1 வந்து ஒரு ராக் சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்குது. டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஃபோன் பயங்கர ஸ்னாப்பியாக இருக்குது, ஃப்ளூயிடாக இருக்குது. அந்த 128 அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஆஃபர் பண்ணுது. ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னோடய ப்ரைமரி ஃபோன் வந்து S20 FE. அதோட ஹாப்டிக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து இதில் யூஸ் பண்ணும்போது வந்து சூப்பரான ஃபீல் வந்து இருக்குது. அண்ட் மெயின் கேமரா இந்த வாட்டி வந்து Sony IMX890 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை, 11 பார்த்த மாதிரி தான். அல்ட்ரா வைட் மட்டும் மேபி 12 MP கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா நான் அதிகமாக பர்சனலாக வந்து அல்ட்ரா வைட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருப்பேன். பட் ஸ்டில் ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேல 16 MP கேமரா இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நமக்கு கர்வ்டு டிஸ்பிளே வருது பார்த்தீங்களா. ஸோ டெம்பர்ட் கிளாஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த கர்வ்டு ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். நான் பேசிக்காகவே வந்து அந்த S9லாம் பார்த்தோன்னா அந்த கர்வ்டு டிஸ்பிளே வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் ஃபீல் நமக்கு கிடைக்கும். ரஃபாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா ஸ்டில் நீங்கள் வந்து டெம்பர்ட் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆஃப்லைன்லேயுமே வந்து கிடைக்குது. பட் இப்போ கரண்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேஜெட் ஷீல்டோட ஸ்கின் அண்ட் டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். இது பேஸ்டல் ஸ்கின் நியூ கலெக்ஷன் இன்னும் வந்து லான்ச் பண்ணல. மேபி 2-3 டேஸில் வந்து அவங்க சைட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கேஜெட் ஷீல்ட் வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் வந்து கேஜெட் ஷீல்டோட ஸ்கின் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்கின் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கின்னோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ்மே வந்து நல்ல லவுடாக இருக்குது. டே டு டே யூசேஜ்க்கு வந்து நமக்கு இஷ்யூஸே இருக்காது. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு மிக்சர் ஃபீல் இருக்கும். பழைய மாதிரியே வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. இது ஒரு பியூர் ஆக்சிஜன் வாய்ஸ் கிடையாது. கலர் வாய்ஸ் மேலே வந்து ஒரு ஸ்கின் அப்ளை பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ஒரு சில ஆக்சிஜன் வாய்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இதில் நோட்டீஸ் பண்ணுவோம். பழைய பியூர் ஆக்சிஜன் வாய்ஸ் யூசர்ஸ் யாராச்சும் வந்து 12 அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்க. கலர் வாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் ரிவ்யூ கிடையாது. பட் ஸ்டில் இந்த ஃபோன் வந்து இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே வந்து என்னோட ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் வந்து சொல்லுங்கள். இதை பற்றி வீடியோஸுமே வந்து நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 40,000 rupees செல் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸில் வந்து சாலிடான ஃபோன். ஸ்டில் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் IR பிளாஸ்டருமே இருக்குது நமக்கு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.